ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் குக் கிச்சன். சாதத்தில் ஒரு சிம்பிளான வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 மிளகா, அது கூட 1 கப் சாதம், இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் பழைய சாதம் எடுத்துக்கிட்டேன். அந்த சாதத்தில் தான் ஒரு 2 மிளகாய் சேர்த்து தனியாக அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா நனைச்சிக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்னதாக பால் மாதிரி இந்த மாதிரி அந்த ரைஸ் வத்தலுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி வச்சு ஒரு 3 நாள் கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ் வெயிலில் நல்லா காய வைக்கணும். நல்லா அந்த வத்தல் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சி நல்லா வரும். அதே மாதிரி நல்லா காய வைங்க, ஒரு 3 டேஸ் காய வைக்கணும். நல்லா இது காஞ்சிருச்சு. இது மேலே சும்மா கொஞ்சமாக தண்ணியை நல்லா தெளித்து விட்டு அந்த வத்தலை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வைங்க. இல்லாட்டினா ஈஸியாக எடுக்க வராது, அந்த கிளாத்துலேருந்து எடுக்க வராது வத்தலை. இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டு எடுத்துட்டு ஒரு ½ டே, ஒரு 4 hours 6 hours திரும்பவும் வெயிலில் காய வச்சுட்டு டைரெக்டாக பொரிக்கலாம். அதை இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் பொரிச்சிங்கன்னா தெரியும், நல்லா அழகாக மொறுன்னு நல்லா கொஞ்சம் பெருசாக உப்பி வரும் இந்த வத்தல். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு 4 to 5 months 6 months வரைக்கும் கூட இந்த வத்தல் நீங்கள் தனியாக டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாதத்தில் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப கஷ்டமும் கிடையாது இந்த வத்தல் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.